Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம ரெகுலராக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தேர்ட் செமஸ்டரில் வரக்கூடிய பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குரிய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெகுலராக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து CS3391 சரியா, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் OOPன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த பேப்பருக்குரிய கொஸ்டின் பேப்பர் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சரியா. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுமே வரக்கூடிய நாட்களில் வரப்போகுது. ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க. அதாவது 2 மார்க் கொஸ்டின் வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கொஸ்டின்ஸை நல்லபடியாக என்னாச்சு பார்த்தா பாருங்கள். இதுவும் நமக்கு எக்ஸாமில் மேபி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். அதாவது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இல்லாட்டி உங்கள் காலேஜில் வச்ச கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் திரும்ப நீங்கள் பார்க்கும்போது, இல்லை மற்ற காலேஜில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எதுக்கெலாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நாம் இதை அப்லோட் பண்ணுறோம். யாராவது பசங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பசங்க வந்து நீங்கள் வந்து ஒருவேளை அஃபிலியேட்டட் காலேஜ், அதாவது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள், மதுரை பிரான்ச்சு, கோயம்புத்தூர் பிரான்ச்சு, அதே மாதிரி திருச்சி பிரான்ச்சு, இந்த மாதிரி அரியலூர் பிரான்ச்சு, விழுப்புரம் பிரான்ச்சு, இங்கே திண்டுக்கல் பிரான்ச்சு, இந்த மாதிரி காலேஜஸில் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ தேர்ட் செமஸ்டர் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இன்டர்னல் எக்ஸாமுக்கு. அந்த கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அனுப்பி வைங்க. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸில் இருந்து தான் நமக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு அதிகமாக கேட்குறாங்க எப்பயுமே. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அனுப்பி வைங்க. மற்ற பசங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா 13 மார்க் கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா இன் டீட்டெயில்ஸ் சரியா. அதாவது இது வந்து நமக்கு வந்து 11th ஏ சரியா. அதுக்கப்புறம் 11th பி வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாட் இஸ் ஜிவிஎம், எக்ஸ்பிளைன் தி, அதாவது இன்டர்னல் ஜிவிஎம் வித் எ நீட் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து 12th ஏ கொஸ்டின், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப், அதாவது இன்டர்ஹேண்ட்ஸ் இன் ஜாவா வித் அ நீட் டயக்ராம் சரியா. அதை தெளிவாக பார்த்துங்க. வாட் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் சரியா. அப்ஸ்ட்ராக்டை பற்றி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக எழுதணும். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பற்றி என்னாச்சு பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் இன் ஜாவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வாட் இஸ் அண்ட் த்ரெட் சரியா. இதை பற்றி நம்ம என்ன பண்ணோம், அதாவது மல்டி ரீடிங் அண்ட் வந்து மல்டி டாஸ்கிங் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துங்க. எக்ஸ்பிளைன் தி டீட்டெயில் அபவுட் தி ஜெனரிக் மெத்தட்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வித் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் தி ஃபாலோயிங் வித் சாம்பிள் ப்ரோக்ராம், அதாவது ரீடிங் ஃப்ரம் எ ஃபைல், ரைட்டிங் எ ஃபைல் சரியா. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணச்சு பார்த்தா சாம்பிள் ப்ரோக்ராமிங் எழுதணும். அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் இன் டீட்டெயில் அபவுட் டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ் இன் தி ஜாவா GUI வித் லேஅவுட் இன் டிஃபால்ட் 1 சரியா. அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் தி மவுஸ் லிசனர் அண்ட் மவுஸ், அதாவது மென்ஷன் லிசனர் சரியா. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிவன் அன் எக்ஸாம்பிள் வித் ப்ரோக்ராம், இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 15 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப் எ ஜாவா ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் அ ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் கிவன் அரே by creating a one-dimensional array with a two-dimensional array using the new operator சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் create this simple life application program in Java to illustrate the use of multi-threads சரியா. இதெல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரியா. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வரக்கூடிய நாட்களில் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.